எப்படி சொன்னாங்க ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள், நான் எப்படி மரணிக்கிறேன், சாதாரணமாக ஒரு ஒட்டகத்தை போல, ஒரு மிருகத்தை போல படுத்த படுக்கையில் நான் மரணிக்கிறேன் என்பதாக அவர் நினைத்து கவலைப்பட்டார்கள். எத்தனையோ போரில் நான் கலந்தேன், என் உடம்பில் எத்தனையோ காயங்கள் இருக்கிறது, எந்த போரிலும் அல்லாஹ்வின் பாதையில் நான் ஷஹீதாகவில்லையே. என்னிடம் ஒரு தோழர் இருந்தார், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார், அவர்கள் என்னிடம் 2 ரக்காத்து தொழுதார், அவர்கள் போரில் கலந்தார், அவர் மரணம் அடைந்தார். ஆனால் நான் சர்வ சாதாரணமாக மரணிக்கிறேனே என்பதாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم آت نفسي تقواها زكيها أنت خير من زكى أنت وليها مولاها. يا حي يا قيوم برحمتك استغيث اصلح شاني ولا تكلني الى نفسي طرفة عين. اللهم لا سهل الا ما جعلته سهلا وانت تجعل الحزن اذا شئت سهلا. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் ஸலவாத்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், கண்ணியத்துக்குரிய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், தோழர்கள் மீதும், தாபீன் தப தாபீன் மீதும், நல்லவர்கள் அனைவரும் மீதும், நம்மை மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாகும். அல்லாஹ்வின் அச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 33வது அத்தியாயத்தின் 23வது வசனம் உங்களுக்கு ஓதி காட்டப்பட்டது. ஆண்கள் என்றால் நாம் ஒரு இலக்கணம் வைத்திருப்போம், ஆண் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக. ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஆண்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக, அவர்களின் தன்மை எப்படி இருக்கும் என்பதாக. நம்பிக்கையாளர்களே, ஒரு சில ஆண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் செய்த வாக்குறுதியை உண்மையாகவே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஷஹீத், அல்லாஹ்வின் பாதையில் இறந்து ஷஹீதாகி விடுகிறார்கள். இன்னும் ஒரு சில ஆண்கள் இருக்கிறார்கள், அந்த வாக்குறுதியை, அல்லாஹ்விடம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அந்த மரணத்தை தேடிக்கொண்டு அதே நிலையில் உறுதியாக இருக்கக்கூடிய சில ஆண்களும் இருக்கிறார்கள் என்பதாக. அதில் ஒரு சில ஆண்கள் எப்படிப்பட்டவர்கள், அல்லாஹ்வுக்காக, இந்த தீனுக்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் கழித்தக்கூடிய அந்த ஆண்களில் ஒருவரை தான் நாம் பார்ப்போம். பாருங்கள், ஹாலித் பின் வலீத் என்று சொன்னாலே இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய, இஸ்லாத்தின் அடிப்படை விஷயம், ஒரு அடிப்படை, ஒரு மனிதனுக்கும் ஹாலித் பின் வலீத் என்று சொன்னால் அவர்களின் வீரத்தை பற்றி தெரியும். ஹாலித் என்றால் யார் என்று கேட்டால், அவர் ஒரு போர் தளபதி, ஒரு முஸ்லிம் ராணுவத்தின் தளபதி என்பதாக எல்லாருக்கும் ஒரு இந்த ஹாலித் என்று இந்த பெயரை சொன்னாலே அவர்களுக்கு ஒரு உற்சாகம், ஒரு தைரியம் வரும். காஃபிர்களின் உள்ளத்தில், முஷ்ரிக்குகளின் உள்ளத்தில் ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய பெயர்களில் ஒரு பெயர் ஹாலித். இந்த ஹாலித் பின் வலீத் யார், அவரை பற்றி, அவரின் வரலாறு என்ன,
அதுதான் இந்த ஜும்மாவில் நாம் பார்ப்போம். இந்த ஹாலித் பின் வலீத் எப்படிப்பட்டவர், இவர் எப்படிப்பட்டவர் என்றுதான் நாம் பார்ப்போம். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாலும் இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னாலும் இவர்கள் எந்த போரிலும் தோற்றதே கிடையாது. எந்த போரிலும் இவர்கள் தோற்றதாகவே கிடையாது. அப்படிப்பட்டவர் தான் இந்த ஹாலித் பின் வலீத். எப்படிப்பட்டவர் இந்த ஹாலித் யார் என்று கேட்டால் பாருங்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்று சொல்வார்கள். அவர்கள் கூறுவார்கள், ஹாலித் என்று அந்த போரில் அவர்கள் இந்த ஒரு போரில் சந்தித்து அவர் வெற்றி அடைந்து விட்டால் ஏறக்குறைய 100க்கு மேல் இந்த போரை அல்லாஹ்வின் பாதைக்காக அவர்கள் போர் செய்தார்கள். ஒவ்வொரு போரிலும் வெற்றி பெறும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களின் தோள்களை பிடித்து சொல்வார்கள், ஹாலிதை போல் பிள்ளையை பெருக்க வேண்டும் என்பதாக. என்ன சொல்வார்கள்? நாம் பிள்ளையை பெற்றெடுத்தால் எப்படி பெற்றெடுக்க வேண்டும்? ஹாலிதை போல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக தனது எல்லா விஷயத்தையும் அவர்கள் தியாகம் செய்தார்கள். இவர்கள் பின்னால் வந்தார்கள். பின்னால் ஹிஜ்ரி எப்பொழுது இவர் இஸ்லாத்தை ஏற்றார்? ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டில் அவர் இஸ்லாத்தை ஏற்றார். எப்பொழுது ஹுதைபியாவின் உடன்படிக்கைக்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஆனால் இவருக்கு முன்னால் எத்தனையோ சஹாபாக்கள் ஏற்றார்கள். இருந்தாலும் இவர்களின் பேர் இந்த அளவுக்கு வருவதற்கு என்ன காரணம் என்றால், பிறகு தாமதமாக இஸ்லாத்தை ஏற்றாலும் இவர்கள் செய்த இந்த மார்க்கத்துக்கு செய்த இந்த தியாகங்கள், அதைதான் இப்பொழுதும் இவர்களை பற்றி பேசக்கூடியவர்களாக, இவர்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக, இவரை பற்றி அறியக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான். பாருங்கள் எப்படிப்பட்ட தியாகங்கள். இவர் எப்பொழுது இஸ்லாத்தை என்றால் ஹிஜ்ரி 8, ஹுதைபியாவின் உடன்படிக்கைக்கு பிறகு உம்ரா செய்வதற்காக ரிவாயத்தில் வருகிறது அவர்களது அண்ணன் என்று, ஒரு சில ரிவாயத்தில் அவரது தம்பி என்று வருகிறார்கள். உம்ராவுக்காக செல்லும் போது ஹாலித் பின் வலீத் அவர்களை சந்திக்கலாம் என்று அவர்கள் சகோதரன் தோன்றும் போது அவர்கள் அந்த சகோதரரை உம்ராவுக்கு சென்ற அந்த 3 நாள் தான் அங்கே தங்க முடியும். அப்படிதான் ஹுதைபியாவின் உடன்படிக்கை இருந்தது. அதில் அவர்கள் சந்திக்க முயன்றார்கள், பேச முடியவில்லை. பிறகு ஒரு கடிதத்தை எழுதி வைக்கிறார்கள். முஹம்மது கேட்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, ஹாலித் என்பவர் மிக வீரத்தில் மட்டும் கிடையாது, வீரமாக இருந்தால் வீரத்தில் மட்டும் கிடையாது, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவாளியும் இருந்தார்கள். பெரும்பாலானவர்கள் வீரமாக இருந்தால் எப்படி இருப்பார்கள்? கோபமாக இருப்பார்கள், கடுமையாக இருப்பார்கள். ஆனா ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சுபாவம் எப்படி? அவர்கள் வீரனாக இருந்தாலும் அவர் அறிவாளியாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவரது தன்மை மென்மையாக இருந்தது. அல்லாஹ் அக்பர். கட்டுப்படுதலாக இருந்தது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வாழ்க்கை வரலாறு. ஆனால் ஒரு வீரனாக இருந்தால் எப்படி இருப்பார்கள்? இயல்பான சுபாவம் எப்படி இருக்கும்? கோபமாகவும் கடுப்பாகவும் அவர்களை பார்த்தாலே பயப்பட வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும். ஆனால் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு வீரமும் இருந்தது, அதோடு அவரிடம் அறிவும் இருந்தது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்டவராக தான் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். பாருங்க, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் அவர்களின் சிறப்பு என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் மைமுனா என்ற உம்மஹாத்துல் முஃமினீன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சொந்த சகோதரியின் பிள்ளையாக ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார். ஹாலித் பின் எப்படி எந்த அளவுக்கு நெருக்கம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உறவினர்களாக இருந்தார்கள். எப்படி பாருங்கள், ஒரு மனிதன் திருமணம் செய்து விட்டால் அவரது தந்தையின் சார்பாக, தாயின் சார்பாக, அவரது மனைவியின் சார்பாக, கணவனின் சார்பாக உறவில் இருந்து அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு உறவில் யார் இருந்தார்கள்? ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். பாருங்கள், உம்மஹாத்துல் முஃமினீன் அவங்களோட மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட மனைவி, அவங்களுக்கு 4 சகோதரி. அந்த 4 சகோதரி கூட பிறந்த சகோதரின் ஒரு சகோதரியின் பிள்ளை தான் யார்? ஹாலித் பின் வலீத். அவர்களின் தந்தையின் பேர் என்ன? வலீத் பின் முகைரா. இப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எப்படி இருந்தார்கள்? காஃபிரின் கூட்டத்திலும், காஃபிராக இருக்கும்போது, இறை மறுப்பலாக இருக்கும் போதும் அவர்கள் அபு ஜஹல், அபு லஹபுக்கு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குலத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள். பாருங்கள், இந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவர்கள் என்றால்,
அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. மோத்தா என்ற அந்த போரில், அந்த போர் பத்ர் போரும் நடந்தது. அது உலக அளவில் அந்த அளவுக்கு பேசப்படவில்லை. ஏன் பேசப்படவில்லை? ஏனென்றால் அது அரபு குலத்துக்குள் நடக்கப்பட்ட போர். ஆனா இந்த மோத்தா என்ற போர் யாருக்கு எதிராக நடக்கப்பட்ட போர்? அல்லாஹ் அக்பர். யாருக்கு எதிராக நடக்கப்பட்ட போர் பாருங்கள். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட போர் என்று பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். ரோமர்கள் அந்த காலகட்டத்தில் யார் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்களோ அந்த ரோமர்கள், பாரசீகர்கள், அவர்களுக்கு எதிராக நடந்த போர் தான் இந்த மோத்தா போர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நபர்களை அவர்கள் தளபதியாக நியமிக்கிறார்கள். யார் யார் என்ற 3 தளபதிகள்? ஸைத் பின் ஹாரிஸா, அப்துல்லா பின் ரவாஹா, ஜாஃபர் பின் அபு தாலிப். இந்த 3 பேரை ஒருவருக்கு பின்னால் ஒருவர், ஒருவருக்கு பின்னால் ஒருவர், ஒருவருக்கு பின்னால் ஒருவர் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து அந்த போருக்கு அனுப்புகிறார். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட போராக இருக்கும் என்று பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்புகிறார் என்றால் இவருக்கு பிறகு இவர், இவருக்கு பிறகு இருவர் என்றால் இவர்கள் மரணிப்பார்கள். அதை உணர்ந்து அவர்கள் சென்றார்கள். எப்படிப்பட்ட பாருங்கள். அந்த போரில் அப்படித்தான் ரொம்ப காலம் எப்பொழுதும் போர் செய்தால் ஒரு ஒற்றனை வைத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்களை பற்றி தெரிய வேண்டும், இவர்களை பற்றி புரிய வேண்டும் என்பதற்காக ஒற்றனை அனுப்பி அந்த சூழ்நிலைகள், அந்த போரில் சூழ்நிலைகளை அவர்கள் அறிந்து கொள்வார்கள், தெரிந்து கொள்வார்கள். ஆனால் இது ரொம்ப ஒரு 1000 மைலுக்கு மேல் இருந்ததனால் அவர்களால் ஒரு ஒற்றனை அனுப்பி தெரியவில்லை. ஆனால் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக, வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹியாக அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா வஹியாக அனுப்புகிறார். குத்தில ஸைத் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸைத் பின் ஹாரிஸா கொல்லப்பட்டார். ஸைத் பின் ஹாரிஸா கொல்லப்பட்டார். யாரின் பாதை? அல்லாஹ்வின் பாதை. பிறகு சொல்கிறார்கள் குத்தில அப்துல்லா பின் ரவாஹா. பிறகு சொல்கிறார்கள் அப்துல்லா பின் ரவாஹா கொல்லப்பட்டார். பிறகு சொல்கிறார்கள் குத்தில ஜாஃபர் பின் அபு தாலிப். ஜாஃபர் பின் அபு தாலிப் அவர் கொல்லப்பட்டார். இந்த 3 சஹாபிகளில் 2 சஹாபாக்கள் அல்லாஹ்வின் உறவினர்களாக இருக்கிறார்கள். பாருங்கள். பிறகு ஒரு முக்கியமான, இவரும் போரில் மிகப்பெரிய ஒரு களத்தில் இருந்தவர் சலமாயா. பிறகு அபு சலமா யார் என்று அறியவில்லை, சரியாக ரிவாயத்தில் வரவில்லை. அவர்கள் தேடுகிறார்கள் இந்த கொடியை, இந்த இஸ்லாமின் கொடியை சரியாக யாரிடம் கொடுக்க வேண்டும் என்பதாக அந்த போர்க்களத்தை தேடிக்கொண்டு சுற்றுகிறார்கள். பிறகு காலிதை பார்க்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள். பிறகு கொடியை கொடுக்கிறார்கள். கொடியை கொடுத்தால் காலித் பின் வலீத் வாங்க தயங்குகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று 2 வருடங்கள் தான், ஏறக்குறைய இஸ்லாத்தை ஏற்று 2 வருடங்கள் தான் தயக்கப்படுகிறார்கள், வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அபு சலமா அவர்கள் கூறுகிறார்கள், இந்த கொடியை எடுத்ததே உங்களிடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான். என்ன சொன்னார்கள்? இந்த கொடியை எடுத்ததே காலிதே உங்களிடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். பிறகு வஹி வருகிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அல்லாஹ்வின் வாள்களில் ஒரு வாள் இந்த கொடியை எடுத்திருக்கிறது. சைஃபுல்லா என்று அந்த லகப் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் போர்வாள் என்று காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. எப்படிப்பட்ட வீரம்! எப்பொழுதும் இவர்களோட போர் தந்திரம் எப்படி இருக்கும் என்றால், ஏதோ போர் செய்து விட்டோம், சண்டை போட்டு விட்டோம், அப்படி இருக்காது. இவர் போர் தளபதியாக இருந்தாலும் இவர்கள் குதிரையில் உட்கார்ந்து அமர்ந்து விட்டு இவர்கள் ஏவ மாட்டார்கள், நீங்கள் போங்க சண்டையிடுங்கள் என்பதாக. இவர்கள் முதலாவதாக இறங்கி சண்டை செய்யக்கூடியவர்களாக, போர் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்று இந்த தூய போரே மக்கள் அறியாமல் புரியாமல் தீவிரவாதம், பயங்கரவாதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. எந்தெல்லாம் போர் நடக்கப்பட்டதோ நீதிக்காகவும், உரிமைக்காகவும், அநியாயத்துக்கு எதிராகவும் நடக்கப்பட்ட போருதான் இஸ்லாத்தில் ஏற்பட்டது. இதெல்லாம் அநியாயம் செய்வதற்காகவும், பிறரின் சொத்தை அபகரித்ததாகவும், நாட்டை அபகரித்ததாகவும் அல்ல இந்த போர் எல்லாம் நடக்கப்பட்டது. உரிமையை, நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக நிலத்தப்பட்ட போர் தான் இஸ்லாத்தில் ஏற்பட்ட போர். இன்று அறியாத சில மக்கள்
புரியாத சில மக்கள் இதை தவறாக புரிந்து கொண்டார்கள். அப்போ சைஃபுல்லா என்ற அந்த ஓத்தா என்ற அந்த போரில் தான் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த லகப், அந்த பட்டம் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்டவர் தான் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. பாருங்கள், ஜகாத் என்ற ஒரு விஷயம் வரும்போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நபர் ஜகாத்தை, சஹாபி ஒருவர் ஜகாத்தை கலெக்ட் செய்வதற்காக போகிறார். அப்பொழுது போகும்போதும் கூட சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யார் யார் ஜகாத்தை தரவில்லை, இப்னு ஜமீல் அவர்கள் தரவில்லை, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தரவில்லை, காலித் பின் வலீத் தரவில்லை என்பதாக. ஒரு தலைவர் எப்படி இருந்தார், எனக்கு இந்த சட்டம் தெரியாது, காலித் பின் வலீத்னா யாருன்னு தெரியாது, இப்னு அப்பாஸ்னா யாருன்னு தெரியாது, உம்மு ஜமீல்னா யாரு என்று தெரியாது என்று அவர் கூறவில்லை. அவர்கள் சொன்னார்கள், உம்மு ஜமீல் என்பவர் எப்படி இருந்தார் என்றால் வறுமையில் இருந்தார்கள், ஏழ்மையில் இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருள் புரிந்தார். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருள் புரிந்தான். அல்லாஹு தஆலா அவர்களின் பொருளாதாரத்தை பரக்கத்து செய்தான், அவர்களுக்கு அபிவிருத்தி ஏற்படுத்தினான். பிறகு இவர் கஞ்சனாக மாறிவிட்டார். ஜகாத்தை கொடுக்காமல் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், கஞ்சனாக மாறிவிட்டார்கள் என்பதாக கூறினார்கள். பிறகு சொன்னார்கள், காலித் பின் வலீத் அவர்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள். காலித் வசதியானவர் தான், ஆனால் நீங்கள் அவருக்கு அநியாயம் செய்கிறீர்கள். எப்படி? காலித் பின் வலீத் எப்பொழுது அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக இஸ்லாத்தை தழுவினார்களோ அவர்களின் எல்லா பொருளாதாரமும் ஜிஹாதுக்காக, அல்லாஹ்வின் பாதையில் அவர்களின் எல்லா விதமான பொருளாதாரமும் எதற்காக செலவு செய்து விட்டார், ஜிஹாதுக்காக செய்து விட்டார். அதனால் நீங்கள் அவர்கள் மீது அநியாயம் செய்கிறீர்கள் என்பதாக கூறினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் போது சொல்கிறார்கள், அவர்கள் எனது பெரிய தந்தை. இப்னு அப்பாஸ் யார்? எனது பெரிய தந்தை. அவர் ஒன்று இல்ல 2 மடங்காக கொடுக்க வேண்டும் என்பதாக கூறுகிறார்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட ஒரு சஹாபி என்றால், அவர்கள் கலந்து கொண்ட எந்த போரிலும் சரி அவர்கள் தோற்றதாகவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வீரராகத்தான் இருந்தார்கள். பாருங்கள், பிறகு இந்த போருக்கு பிறகு அல்லாஹ் அக்பர், இந்த போருக்கு பிறகு ஜாஃபர் பின் அபு தாலிப் அவர்களை கொண்டு வரப்படுகிறது. 90 வெட்டுகள், அவர்கள் உடத்தில் 90 வெட்டுகள். எந்த இடத்திலும் எந்த வெட்டும் அவர்களின் முதுகுப்புறத்தில் இல்லை. எந்த வெட்டும், அவர்களின் ஜனாதா கொண்டு வரப்படுகிறது மதீனாவுக்கு, எந்த வெட்டும், அவர்களின் 90 வெட்டுகள் அவர்களின் உடம்பில் இருக்கிறது, ஆனால் எந்த வெட்டும் அவர்களின் முதுகுப்புறத்தில் இல்லை. அவர்கள் புறமுக காட்டி ஓடியதில்லை. எல்லாம் அவர்கள் உடலிலே அவர்கள் வெட்டப்பட்டார்கள். அவர்களுக்கு காயம் பட்டது எல்லாம் எங்கே காயப்பட்டது? அல்லாஹ் அக்பர், அவர்களில் முன்புறத்தில் தான். இப்படிப்பட்டவர்களாகத்தான் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு போரிலும் கலக்கும் போதும் அவர்கள் தனது எல்லா விதமான நுட்பங்களையும், ஒரு முன்னால் ஒரு படை இருக்கும், பின்னால் ஒரு படை இருக்கும், வலது புறத்தில் ஒரு படை இருக்கும், இடது புறத்தில் ஒரு படை இருக்கும். இவர்கள் பார்த்து பார்த்து எதிரிகள் என்ன செய்வார்கள், முன்புறத்தில் இருந்து இவர்கள் தான் வருவார்கள். அவர்கள் அந்த விஷயத்தை மாற்றுவார்கள். முன்னால் இருக்கக்கூடியவர்களை பின்னாலும், பின்னால் இருக்கக்கூடியவர்களை முன்னாலும், இடது புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் வலது புறத்திலும், வலது புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் இடது புறத்திலும், இப்படி மாற்றிக் கொண்டே இருப்பார்கள். எதிரிகள் பார்ப்பார்கள், புதுதாக முகங்கள் இருக்கிறது, முஸ்லிம்களுக்கு இன்னும் அதிகமாக ஏதோ உதவி வருகிறது போல என்று அவர்கள் சிந்தித்துக் கொள்வார்கள். அவர்களின் உள்ளத்தில் பயம் வரும். அவர்களின் போர்கள் நுட்பம் எப்படி என்றால், மொத்தமாக கொண்டு போய் அவர்கள் நிப்பாட்ட மாட்டார்கள். அந்த வீரர்களை அவர்கள் செய்வார்கள், ஒவ்வொரு தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று கூறும்போது ஒரு கூட்டம் வரும், பிறகு அல்லாஹ் அக்பர் என்று கூறும்போது அவர்களின் கூட்டம் வரும். அவர்கள் அறிவாளியாக இந்த போர் செய்வதிலும் அவர்கள் புத்திசாலியாக இருப்பார்கள். அதே போல் அவர்களின் தன்மையும் மிக 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 மென்மையாக தாழ்ந்திருக்கும். அவர்களின் ஒரு போரில் பாருங்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வஃபாத்துக்கு பிறகு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு எப்பொழுதெல்லாம் மக்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டே இருப்பாங்க, காலித் போயிட்டாரா அப்ப நம்ம வெற்றி. என்ன, காலித் ஒரு போரில் கலந்து விட்டால் நமக்கு வெற்றி என்று மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்கள். போர்ல கலக்குல காலித் தான் தளபதி,
முஸ்லிம்களின் படைகளுக்கு தளபதி காலித் பின் வலீத் என்று கூறினாலே எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பித்தார்கள்? நமக்கு வெற்றிதான் என்பதாக சொன்னார். அப்பொழுதெல்லாம் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் செல்வார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பார்கள், காலிதை அந்த பொறுப்பில் இருந்து எடுங்கள். இதனால் காலிதை அந்த பொறுப்பில் இருந்து எடுங்கள். அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுப்பது இந்த மார்க்கத்துக்காக, இந்த தீனுக்காக, இந்த முஸ்லிம்களுக்காகவே தவிர காலிதுக்காக கிடையாது. மக்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், காலிதை எடுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், காலிதை எடுத்து விட்டால் வேறு யார் அந்த இடத்தில் வைப்பது? உமர் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் அவர்கள் சொன்னார்கள், நான் செல்கிறேன். நான் சென்ற அந்த தலைமை அந்த இதை எதுக்காக பதவியை பெற வேண்டும் என்பதற்காக கிடையாது. எப்போ வரைக்கும் உமரோட அந்த தொலைநோக்கு பார்வை என்னவென்றால், எந்த ஒரு குழப்பமும் வந்துடக்கூடாது. இவரால் தான் இதுக்கு வெற்றி, இஸ்லாமுக்கு கிடையாது. இஸ்லாமுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை தருகிறார். இவர்களை கொண்டுதான் இஸ்லாம் உயர்கிறது கிடையாது, அப்படி கிடையாது. இன்று நமது நிலைமை எப்படி இருக்கிறது? யாராவது ஒரு சினிமா ஆக்ட்ரஸ் யாராவது ஒருத்தவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க பெருமையா யாருக்காக அவங்க இஸ்லாத்துக்கு வந்தது, அவங்க இஸ்லாத்துக்கு பெருமை கிடையாது, அவங்களுக்கு தான் நல்லது. இஸ்லாத்தை பின்பற்றுவது அவங்களுக்கு நன்மை, அவங்களுக்கு உயர்வை தவிர அவங்களால இஸ்லாமுக்கு உயர்வானா கிடையாது. புரிய மாட்டிருக்கு மக்களுக்கு. அப்போ உமர் பின் கத்தாப் நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒத்துக்கிறாங்க, உமரை நீங்க போங்கன்ட்டு. பிறகு மதீனாவில் இருந்து ஒரு சில மக்கள் வராங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு பிறகு உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கும், உங்களுக்கு பிறகு இந்த மார்க்கத்தை, இந்த கிலாஃபத்தை சரியாக நடந்து கொள்வதற்கும் உமர் தான் இருக்கிறார். நீங்கள் இவரை அமுத்தி விட்டால் ஜிஹாதுக்கு வேறு யார் இங்கே பொறுப்பெடுப்பதற்கு இருக்கிறார்கள் என்பதாக. பிறகு அந்த ஆலோசனை கேட்டதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உமரை நீங்கள் போக வேண்டாம், காலிதே இருக்கட்டும் என்பதாக. காலிதே இருக்கட்டும் என்பதாக சொல்கிறார். பாருங்கள், இப்படிதான் இந்த ஒவ்வொரு போரிலும் கலக்கும் போது காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அவர்கள் போர் செய்கிறார்கள், வெற்றியும் பெறுகிறார்கள். அதே போல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மறைவுக்கு பின்னால், அவர் மரணத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாஃபத்தை எடுக்கிறார்கள். கிலாஃபத்தை எடுத்ததற்கு பின்னால் முதலில் அவர் செய்யக்கூடிய விஷயம், குத்பா கொடுக்கிறார். என்ன குத்பாவை தருகிறார்? இதுதான் தருகிறார், காலிதை இறக்க வேண்டும். காலிதை என்ன செய்ய வேண்டும்? இறக்க வேண்டும் அந்த பதவியில் இருந்து. பிறகு அபு உபேதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த பதவியில் ஏற்க வேண்டும். இதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுகிறார்கள் கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்பொழுது போர் நடந்து கொண்டிருக்கிறது. கடிதத்தை மறைத்து விடுகிறார் அபு உபேதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. போர் முடிந்ததற்கு பின்னால், போரெல்லாம் நடந்து பாரசீகர்கள் அந்த ரோமர்களுக்கு மத்தியில் போர் நடந்து கொண்டு போர் எல்லாம் முடிந்து வெற்றி பெற்றதுக்கு முன்னால் பாருங்கள், அபு உபேதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து கடிதம் வந்துள்ளது. கடிதம் வந்துள்ளது, நீங்கள் இந்த தளபதி பதவியிலிருந்து இறக்க வேண்டும், பிறகு நான் இந்த தளபதி பதவியில் வர வேண்டும். இதே நாம் இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? நம்ம இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? அவங்களோட தன்மை என்னன்னு பாருங்க. மேன்மையான தன்மம் சமீனா வாத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம், அந்த தன்மையை பாருங்க. ஒன்றும் சொல்லவில்லை. அபு உபேதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க அஷர முபஷிரா, சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்ட 10 சஹாபில் நீங்கள் ஒரு சஹாபி. உங்களுக்கு பின்னால் சாதாரண ஒரு வீரனாக இருந்து நான் போர் செய்வது எந்த ஒரு குறைந்தும் கிடையாது. யாருமே தளபதி கிடையாது. அவர்கள் சொன்னால் என்றால் உடனே கேட்டுவிட்டு எந்த ஒரு சொல்ல அவர்கள் அன்று சொல்லி இருந்தால் இஸ்லாமிய ராணுவம் 2ஆக 3ஆக பிரிந்திருக்கும். ஆனால் அவர்களே எதற்காக, நான் என்ன தவறு செய்தேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை போர் தளபதியாக ஏற்றுக்கொண்டார், அல்லாஹ் தஆலா சைஃபுல்லா என்றே அல்லாஹ்வோட வாள் என்று சொல்லிவிட்டார், அபூபக்கர் இருந்தார் உங்களை விட மேன்மையானவர், அவர் என்னை எதுவும் சொல்லவில்லை, என்ன காரணம், என்ன எதுவுமே கேட்கல, எந்த ஒரு விஷயமும் சொல்லல. ஒரே ஒரு விஷயம், அமீருல் முஃமினீன் சொன்னாங்களா?
உடனே அவர்கள் வந்து விட்டார்கள். சாதாரணமாக ஒரு போர் வீரனாக அவர்கள் அந்த கட்டுப்படுதல், அமீருக்கு கட்டுப்படுதல் என்ற அந்த விஷயம் வந்தவுடனே நீங்க இறங்குங்க, நான் உடனே இறங்கினாங்க. உடனே அவங்க சாதாரண ஒரு வீரன். அதற்கு பிறகு அவர்கள் எந்த ஒரு போருக்கும் தளபதியாக இருந்ததே இல்லை. சாதாரணமாக ஒரு போர் வீரனாகத்தான் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். பாருங்கள், இதே போல்தான் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரண தருவாய் ஹிம்ஸ் நாட்டில் இருந்தார்கள். அவரோட மரண தருவாயிலும் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அப்பொழுது அவரோடு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அவரோடு இருந்தார்கள். அந்த போர் செய்து கொண்டே இருந்தார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மரண தருவாயிலின் போது காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்தார்கள். எப்படி அவர்கள் சொல்கிறார்கள், அபூ தர்தாவே, நான் எப்படி மரணிக்கிறேன் என்றால் ஒரு சாதாரணமான ஒரு மிருகத்தை போல், ஒரு ஒட்டகத்தை போல் எனது படுக்கையில் நான் மரணிக்கிறேன் என்பதால். எப்படி சொன்னாங்க காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் எப்படி மரணிக்கிறேன்? சாதாரணமாக ஒரு ஒட்டகத்தை போல, ஒரு மிருகத்தை போல படுத்த படுக்கையில் நான் மரணிக்கிறேன் என்பதாக அவர் நினைத்து கவலைப்பட்டார்கள். எத்தனையோ போரில் நான் கலந்தேன், என் உடம்பில் எத்தனையோ காயங்கள் இருக்கிறது, எந்த போரிலும் அல்லாஹ்வின் பாதையில் நான் ஷஹீதாகவில்லையே. என்னிடம் ஒரு தோழர் இருந்தார், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார், அவர்கள் என்னிடம் 2 ரக்காத்து தொழுதார், அவர்கள் போரில் கலந்தார், அவர் மரணம் அடைந்தார். ஆனால் நான் சர்வசாதாரணமாக மரணிக்கிறேனே என்பதாக. பாருங்கள், அதற்கு பிறகு காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். அபூ தர்தா அவர்கள் தான் அவர்களுக்கு குளிப்பாட்டுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களின் உடம்பில் நான் தண்ணீரை ஊற்றுகிறேன், எல்லா இடத்திலும் அவர்கள் உடலில் எல்லா இடத்திலும் காயம் இருந்தது. சுப்ஹானல்லாஹ். எப்படி அவர்கள் உடம்பில் நான் தண்ணீரை ஊற்றுகிறேன், எல்லா இடத்திலும் காயம் இருந்தது. அவர்கள் நேக்கம் என்னவாக இருந்தது? எப்படி சொன்னார் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு விருப்பமான ஒரு பொண்ணை நான் திருமணம் செய்து அவர்களிடம் முதல் இரவு இருப்பதை விட நான் வெட்ட வெளிச்சத்தில், வெட்ட மைதானத்தில் மழை பெய்து கொண்டிருந்த நிலைமையில் முஸ்லிம்கள், காஃபிர்கள் அவர்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை எதிர்ப்பதற்காக அவர்கள் போர் செய்ய வந்தால் அந்த போரில் கலந்து ஏதோ ஒரு டைலாக்காக அவங்க பேசலாம். அவங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த தாக்கத்தை, அந்த மஹப்பத்தை, அல்லாஹ் மீதும் அல்லாஹ்வின் தூதர் மீதும் இந்த மார்க்கத்தின் மீதும் இருக்கக்கூடிய அந்த மஹப்பத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். எப்படி வெளிப்படுத்தினார்கள்? எனக்கு விருப்பமான பெண், நான் அவரை திருமணம் முடித்து முதலிரவுக்கு நான் அவர்களை ஒன்று சேருவதை விட, எப்படி சொன்னார்கள் அவர்கள், எதிரிகளை வெட்ட வெளிச்சத்தில் மைதானத்தில் மழை பெய்து கொண்டிருக்க அல்லாஹ் அக்பர், எதிரிகளை சந்தித்து அவர்களின் வாளால் நான் கொல்லப்படுவதை விரும்புகிறேன் என்பதாக சொன்னார். இப்படிதான் இருந்தார்கள் காலித் பின் வலீத் அவர்கள். மரண தருவாயில் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செல்கிறது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். காலித் மீது தனிப்பட்ட எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது, எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது அவர்களுக்கு. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் சொன்னார்கள், அழுததற்கு பின்னால் காலிதுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்யட்டும் என்பதாக. காலிதுக்கு அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட ஒரு சொன்னார்கள். அதற்கு முன்னால் ஒரு வசியத்தும் செய்தார்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன வசியத் செய்தார்கள்? என்னிடம் இந்த குதிரையும் இந்த வாளும் இருக்கிறது, இது ஜிஹாதுக்காக ஃபீ சபீலில்லாஹ் சதகா செய்து விடுகிறேன் என்பதாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டு இருந்த காலத்தில் நான் உமரை சாட்சியை வைத்து எனக்கு ஒரு வீடு இருந்தது மதீனாவில், அந்த வீடையும் முஸ்லிம்களுக்கு சதகா செய்து விடுங்கள் என்பதாக. எப்படிப்பட்ட ஒரு உறவாக இருந்தது! எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது, எந்த ஒரு விருப்பம் கிடையாது அவர்களுக்குள். ஆனால் அவர்கள் எப்படி நமக்கு ஒரு சின்ன சின்ன சாதாரண ஒரு பிரச்சனை, நீ பெரியவனா நான் பெரியவனா, அமீருக்கு கட்டுப்படாமல் விட்டு கொடுக்காமல் இன்று இந்த மார்க்கம் எப்படி இருக்கிறது? அவர்கள் எப்படிப்பட்ட தளபதியாக இருந்தார்கள், எப்படிப்பட்ட வீரராக இருந்தாலும் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? தன்மையோட, அடக்கத்தோட,
மரியாதையாக இப்படிதான் இந்த முஹப்பத்தில் இருந்தார்கள். ஆனா நமக்கு இந்த முஹப்பத் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த கட்டுப்பாடு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த மேன்மையான சுபாவம் அந்த தன்மை எல்லாம் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு இன்றைக்கு எல்லா முஸ்லிம்களிடம். அல்லாஹு தாலா நம்மை பாதுகாக்க வேண்டும். இவர்கள் போல எந்தெந்த சஹாபாக்களின் வரலாறுகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும், அதை பற்றி தெரிந்து வேண்டும், அதை நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தாரையும் ஆக்கி அருள்வானாக என்று துவா செய்தவனாக. அல்லாஹு தாலா நமது பாவங்களை மன்னிப்பானாக, நமது உள்ளங்களை ஒன்றிணைப்பானாக. அல்லாஹு தாலா எல்லா விதமான குரோதங்களை விட்டும் எல்லா விதமான விஷமங்களை விட்டும் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக என்று துவா செய்தவனாக. அல்லாஹு தாலா இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹு தாலா வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி அருள்வானாக என்று துவா செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.